வணக்கம் நேர்களே, நான் தீபக் டிஜி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம். மோஸ்ட்லி இப்போ ஷார்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. ஸோ நிறைய பேர் இந்த ஆக்டிவாக பார்த்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. தமிழ்நாட்டில் பல ஊர்லேருந்து பண்ணுறீங்க. ஸோ பேன் இண்டியா கூட நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. சில பேர் வந்து ஸ்ரீலங்காலேருந்தும் பார்க்குறீங்க. துபாய் யூஏஇலேருந்து தான் கமெண்ட்ஸ் வருது. ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நாள் கமெண்ட்ஸில் வர டாபிக் வந்து பயோடீசல். ஸோ பயோடீசல் பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பயோடீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டீசலுக்கும் பயோடீசலுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பயோடீசலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம க்ரூட் ஆயில் டீசல் பார்த்துடலாம். ஸோ டீசல் வந்து நார்மல் டீசல் வந்து க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய்னு சொல்லப்படுற க்ரூட் ஆயிலேருந்து வருது. ஸோ க்ரூட் ஆயில் ரிஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல், அப்புறம் எல்பிஜி, டீசல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெவி ஃபியூல் ஆயில் வரும். அடுத்து மெரைன் டீசல் இருக்குது. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் தார் இருக்குது. அதுக்கு பேர் நாஃப்தான்னு சொல்லுவாங்க. ஸோ நாஃப்தா வச்சு தான் ரோடெல்லாம் போடுறாங்க. ஸோ தாரோட மெயின் இன்க்ரீடியன்ட் அது. ஸோ இதான் நம்ம நார்மல் டீசல். ஸோ இது நம்ம பூமிக்கு அடியிலேருந்து வருது. பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேருந்து நம்ம ஆயிலெலாம் தோண்டி எடுத்து அதை நம்ம ரிஃபைனரிக்கு கொண்டு போய் ரிஃபைன் பண்ணி தான் டீசல் கொண்டு வருவோம். பட் பயோடீசல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்ஸ்லேருந்து வருது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா சில நேச்சுரல் ஆயில்கள்லாம் இருக்குது. ஸோ பாம் ஆயில் இருக்குது, அப்புறம் ரேப்சீட் ஆயில் இருக்குது, அடுத்து சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சைனாலெலாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிற சமையல் எண்ணெயிலேருந்து பயோடீசல் பண்ணுறாங்க. அதேமாதிரி அமெரிக்கா, பிரேசில் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேப்சீட் ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. கார்ன் வந்து அதிகமாக க்ரோ ஆகுது அமெரிக்காலலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் கார்ன் ஆயிலை யூஸ் பண்ணி உங்களுக்கு பயோடீசல் கொண்டு வருவாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் முன்னாடி இந்த காட்டாமணிக்கு எண்ணெய்னு ஒன்று ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஜத்ரோப்பான்னு சொல்லப்படுற அது ஒரு பாய்சனஸ் சீடு தான் அது. ஸோ நிறைய பேர் அதை வந்து கல்டிவேட்லாம் பண்ணி வளர்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி. பட் இப்போ வந்து அவ்வளோவா அது இல்லை. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்னா இந்த குக்கிங் ஆயிலேருந்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பயோடீசல் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ முதல் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேரியஸ் இந்த ரேப்சீட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் எடுத்து அதில் வாட்டர் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாக தான் அது பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாட்டர்லாம் ரிமூவ் பண்ண ஆயிலை வச்சு 2 விஷயம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ மெத்தனால்னு சொல்லப்படுற மெத்தில் ஆல்கஹால் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் தேவைப்படுது. எனி கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்டலிஸ்ட்ன்ற விஷயம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எரியிற ஃபயரில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருந்தால் ஃபயர் வந்து இன்னும் வேகமாக எரியும். ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டலிஸ்ட் பர்னிங்க்கு. ஸோ அதுதான் கேட்டலிஸ்ட்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாட்டி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 விஷயங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்று வந்து பயோடீசல். ஸோ அந்த என்டையர் இதுலேயே உங்களுக்கு டாப் லெவல் வந்து பயோடீசல் ப்ரொடியூஸ் ஆகும். கீழே வந்து உங்களுக்கு கிளிசரின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கிளிசரின் வந்து வெளியே எடுத்துருவாங்க தனியாக. அடுத்த பயோடீசல் வந்து சில ஃபில்ட்ரேஷன்லாம் பண்ணி அந்த ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆன சில கெமிக்கல்ஸ், இந்த சோப்பு, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக பயோடீசல் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆகிற பயோடீசல் தான் B100ன்னு சொல்லுவாங்க. ஸோ B100 பார்த்தீங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் பயோடீசல். இப்போ யூஸ்வலாக ஒரு சில இன்ஜினில் யூஸ் பண்ணுறது B5, B10 எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ B5ன்னு பார்த்தீங்கன்னா 5% பயோடீசல், 95% பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் டீசல். அது B10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% பயோடீசல், அப்புறம் 90% டீசல். இப்போ பெரும்பாலும் உங்களுக்கு வேர்ல்டு யூஸ் பண்ணுறது B10 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில இந்த ரயில்வே சைட் பார்த்தீங்கன்னா B20 கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த அட்வான்ஸ்டு லேட்டஸ்டான இன்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டீசல் இன்ஜினுமே 20% பயோடீசல் வரைக்கும் ஓடும். ஸோ டிஃபால்ட்டாகவே அது மாடிஃபை பண்ணாமலே ஓடும். பட் உங்களுக்கு B100 யூஸ் பண்ணுறதுன்னா உங்களுக்கு இன்ஜினில் சில மாடிஃபிகேஷன் தேவைப்படும். ஏன்னா பயோடீசல் வந்து ஃப்ளோ ஆகிற விதமும் இந்த டீசலோட ஃப்ளோ விதமும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பயோடீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டர்லாம் ஃப்ரீஸ் ஆகிரும். கொஞ்சம் வார்மான கண்டிஷன் நீங்கள் பயோடீசல் யூஸ் பண்ண முடியும். நம்ம அடுத்து பயோடீசலுக்கும் டீசலுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரெகுலர் டீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக பற்ற எரியாது. பயோடீசல் பற்ற வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதேமாதிரி லூப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோடீசலில் தான் லூப்ரிகேஷன் ஜாஸ்தி. ஸோ டீசல் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும். பயோடீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் உங்களுக்கு எனர்ஜி, இந்த மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா டீசலில் தான் உங்களுக்கு மைலேஜ் ஜாஸ்தி. ஸோ கம்பேர்ட் டு பயோடீசல் வந்து டீசல் வந்து எனர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால் இந்த மைலேஜ் வந்து கொஞ்சம் கூட வருது. பட் பயோடீசல் வந்து ஜென்ரலி கொஞ்சம் கம்மி தான் மைலேஜ் எல்லாம். பட் எமிஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இன்ஜின் எவ்வளோ கார்பன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோடீசல் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா பயோடீசல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறப்பையும் உங்களுக்கு அவ்வளோ கார்பன் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா டீசலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃபைனரிஸ்லாம் அந்த க்ரூட் ஆயில் எடுத்து ரிஃபைன் பண்ணுறப்ப ஸோ இந்த ஹீட்டிங்லாம் பண்ணுறதுனால நிறைய கார்பன் எமிஷன் ஆகுது. பட் பயோடீசல் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஸோ பயோடீசல் மோஸ்ட்லி பிளான்ஸ்லேருந்து வரனால இந்த சீட்லேருந்து தான் வருது மெயினாக. ஸோ ரேப் சீடு, காட்டன் சீடு, இல்லாட்டி ரேப் சீட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தான் அது வருது. ஸோ அதனால் மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து கார்பன் எமிஷன் கொஞ்சம் கம்மி தான். பட் ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் தான் ரொம்ப ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஒரு பல மாதங்களாக பல வருடங்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து டீசல் தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும் பயோடீசலில். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அது. ஸோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோன்னே நீங்கள் இமீடியட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அடுத்து பயோடீசல் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மெயினாக வேர்ல்டு பார்த்தீங்கன்னா USA யூஸ் பண்ணுறாங்க, அடுத்து பிரேசில் யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, அடுத்து நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ இந்த 4 பெல்ட் தான் மேஜராக பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. பட் சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சைனாவில் வந்து சமையல் எண்ணெய் வேஸ்ட் ஆகுது இல்லை, ஸோ அந்த வேஸ்ட் சமையல் எண்ணெய் வச்சு தான் பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் வாங்கி அதுலேருந்து பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அடுத்து நம்ம கண்ட்ரி வைஸ் வந்து எந்தெந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்துக்கலாம். ஸோ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக சாய்பீன் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அடுத்து வந்து கார்ன் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்ன் வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 வந்து அமெரிக்கா தான். மெஜாரிட்டி கார்ன் வந்து இங்கே தான் வளருது. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் வந்து அங்கே ஜாஸ்தி. ஸோ அந்த பாம் ட்ரீஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்தோனேஷியாவில். ஸோ இந்தோனேஷியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற பயோடீசல் எல்லாமே பாம் ட்ரீலேருந்து வர பயோடீசல் தான். அடுத்து இந்த பிரேசிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்பீன் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க மெஜாரிட்டி. ஸோ முக்கால்வாசி வந்து சாய்பீன் ஆயில். ஸோ கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் ஃபேட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் சீட் ஆயில்னு ஒரு ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கெனாலோ ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது. CANOLA கெனாலோ ஆயில்னு ஒரு ஃபேமஸான ஆயில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெனாலோ ஆயில் பார்த்தீங்கன்னா ரேப் சீட் ஆயில் அப்படின்ற ஆயிலேருந்து அது வருது, கெனாலோ ஆயில். ஸோ யூரோப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கெனாலோ ஆயில் பேஸ் பண்ணி தான் பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வச்சு பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபிலிப்பைன்ஸில். ஸோ இந்தியாவில் வந்து முதலே சொன்ன மாதிரி அந்த ஜெட்ரோப்பான்ற காட்டாமணக்கு எண்ணெயை வச்சு தான் பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபைனலில் பார்க்குறது இந்தியன் ரயில்வேஸில் வந்து எப்படி பயோடீசல் யூஸ் பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ WDM7 ஒரு லோகோ இருக்குது, நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த குறிப்பிட்ட லோகோ பார்த்திங்கன்னா பயோடீசலில் தான் ஓடுது, WDM7 டீசல் லோகோ. பட் நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 100% பயோடீசல் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு லோகோமோட்டிவில். ஸோ நார்மல் டீசல் மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து பயோடீசல்லே ஓடுது. ஸோ ரயில்வேஸை தவிர்த்து பயோடீசல் பார்த்தீங்கன்னா ஷிப்பில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ட்ரக்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்கன் ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா B10 வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில கார் பார்த்தீங்கன்னா Mercedes Benz கார் வந்து 20% பயோடீசலில் ஓடி இருக்குது அமெரிக்காவில். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நான் வேறு எந்த டாப்பிக்கில் வீடியோ பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.